ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை வரவேற்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் இந்த காலை டிவோஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஜெபத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க. இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன் வெளிச்சத்தில் நடக்க கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இடைப்படுகிறார். ஆனப்படினால நீங்கள் இந்த செய்தி அநேகருக்கு அறிவுப்படுத்துங்க. நாம் ஆராதனைக்காக ஜெபிப்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, இந்த ஆராதனை முழுவதும் நீங்க நடத்துங்கப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க நிறைத்து உங்களுடைய பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே கர்த்தருடைய வசனங்களை வேத பாடமாய் வாசிக்கிற பகுதி, கர்த்தருடைய வார்த்தை அத்தனையும் பரிசுத்த ஆவியானவர் நிறைத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, மகிமையான பிரசன்னம் ஆண்டவரே ஈடு இணை இல்லாமல் ஒவ்வொரு ஆத்மாவையும் சந்திக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். நாம் கர்த்தரை பாடி துதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இல்லை, எப்படி இருக்கீங்க? இந்த நாளில் கூட இந்த நியூ கிரேஸ் டிவி மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து அவரை கொண்டாடி நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவரை துதிப்போம். இருக்கும் இடத்திலிருந்து நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து கொண்டாட போகிறோம். இந்த நேரத்தில் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த நாளை எங்களுக்கு கொடுத்தீரதுக்காக நன்றி ஆண்டவரே. இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுத்து ஜீவன்களை பாதுகாத்து கொடுத்து இந்த அதிகாலை பொழுதில் நல்ல ஒரு ஆயுசு நாட்களை எங்களை கூட்டி கொடுத்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, இந்த நாளில் இந்த நீ கிரேஸ் டிவி மூலமாக பார்த்துருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீ ஆசீர்வதிக்கும்படி உங்கள் கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோமப்பா. வல்லமையாக இவர்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி நிறைய மட்டும் வணங்குகிறோம் ராஜா. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம இருக்கும் இடத்திலேருந்து உற்சாகமாக ஆண்டவர் நமக்கு வாக்கு மாறாத நம்ம தேவனை குறித்து ஆராதிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று கைகளை தட்டி இருக்கும் இடத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு போதும் இல்லை. இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தம் செய்தவர்.
எதிரிகள் நம்மளோட வெள்ளம் போல வந்தாலும், நம்ம துன்பங்களை எல்லாம் நம்ம மீது பாய்ந்தாலும் கூட நம்மளை பாதுகாத்து கொடுக்கிற தேவன் அவர் ஒருவரே, இயேசு ஒருவர் மட்டும்தான். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் உடைவது இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்கு தத்தம் செய்தவர், காரூரில்களால் பாதைகளெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரூரில்களால் பாதைகளெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவிக்கிறார், நம் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், நம் இயேசு ஜீவிக்கிறார். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. இயேசு நம்மோடுதான், நம் இயேசு நம்மோடுதான். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். ஓஷபரோதுரி ஓரஜசகலதுரி மஷிக பரோதுரி பாப்பா. ஓ ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். இந்த நாளில் கூட வாக்கு மாறாத தேவன், அன்பு மாறாத தேவன், அவர் வாக்கு சொன்னா மாறாம நம்மளுக்கு செய்கின்ற தேவாதி தேவன். அவர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்.
வாக்குத்தத்தங்களை நிறைய கொடுத்திருக்கிற ஆண்டவர். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற, இந்த தரிசனங்கள் நிறைவேற ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் முடியும். அவரை துதித்து மகிழ்ந்து கொண்டாடி இந்த நாளுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்தும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் துதிக்கிறோம், செபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 12 வரை. இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடங்கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தையை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். வாசிக்க தெரிந்த வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பிரதர் ஆனந்தகுமார் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக அடியனை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தின கர்த்தருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் வாசித்த கேட்ட மத்தேயு 19ஆம் அதிகாரம், அதை 3 வகையாக பிரிக்கலாம். 1 to 12 வரை விவாகரத்தை குறித்தும், 13 to 15 சிறு பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும், 16 to 30 ஐஸ்வர்யவானான ஒரு வாலிபனை பற்றி நம்ம பார்க்குறோம் அதில். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி, அது மத்தேயு 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் வாசிக்கிறேன். தாயின் வயிற்றிலிருந்து அன்னர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அன்னகர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் ரோடோரங்களில், தெருக்களிலும், கடைகளிலும் ஒவ்வொருத்தராக போய் காசு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதை நாம் பார்க்க முடியும். சில பேர் பிச்சை எடுப்பார்கள், சில பேர் வாலிபத்தில் தவறான ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இவர்களை எவ்வளவாக மாற்றியிருக்கிறார்
எவ்வளவாக இவர்களை உயர்த்தியிருக்கிறார், கர்த்தர் இவர்களை எப்படி எடுத்து பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது இந்த மத்தேயு பகுதியிலிருந்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாத்திரையாகமம் 12:43. மேலும் கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியாயமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். பார்த்தீங்களா, இங்கே அந்நிய புத்திரன் ஒருவனும் அதில் புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன? அந்நிய புத்திரர்கள் என்றால் கூட தேவனை அறியாதவர்கள் என்று கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் தேவனை விட்டு மற்றவர்களை, மற்ற உருவங்களையோ மற்ற தெய்வங்களையோ கும்பிடுகிறவர்களை கூட நம்ம எடுத்துக்கலாம். அவர்களெல்லாம் அந்நியர்களாக்கப்பட்டார்கள். அவர்கள் இந்த பஸ்கா பண்டிகையில் கலந்துக்கக்கூடாது. அதில் அவர்கள் கலந்து தேவனை துதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் மோசேக்கு தேவனே கட்டளையிட்டிருக்கிறார். ஏன்னா அவர்களெல்லாம் அந்நியன் எனப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம்தான், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம்தான் இதில் கலந்து கொள்ளணும். அவங்க தான் தேவனை துதிக்கணும். நான் ஏன்னா இஸ்ரவேலை எனக்கென நான் ஏற்படுத்தியிருக்கிறேன்னு சொல்லி இன்னொரு இடத்துல கூட கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதே உபாகமம் 23:1 இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, விதையடிக்கப்பட்டவனும் கோசை மாறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விதையடைக்கப்பட்டவன். இப்போது நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா மிருகங்களுக்கு, சில மிருகங்கள் நாய் மற்றும் ஆடு மாடு இவைகளுக்கெல்லாம் விதையடிக்கப்படுவார்கள். ஏன்னா அவங்க இனி இது பண்ணக்கூடாது, உற்பத்தி ஆகக்கூடாது என்பதற்காக விதையடிக்கப்படுவார்கள். அப்படி விதையடிக்கப்பட்டவனும் மாறுபாடவனும்னா இங்கே இடத்துல ஆண் பெண் அப்படின்ட்டு இல்லாமல் அவர்களுக்கு உறுப்புகளெல்லாம் என்ன ஆயிருமாம்மா, மாற்றுதலாக இருக்கும். ஒரு உருவத்தில் மாறுதலாக நடக்கும். அப்படி நடக்கிறது தான் இந்த இடத்துல மாறுபாடவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று சொல்கிறார். ஏன்னா கர்த்தர் இடம் பரிசுத்தமானதாக இருந்தது. இவர்களெல்லாம் அந்த இடத்துல போகும் பொழுது தீட்டாக்கப்படும் என்று சொல்லி அந்த காலத்தில் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அதே லேவியராகமம் 21:20 அதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், வசனம் அழகாக சொல்லியிருக்குது. அங்கே வசனம் சொல்லுது பாருங்கள், ஊனனும் குள்ளனும் பூவிழந்த கண்ணனும் சொரியனானாலும் அசுருள்ளவனானாலும் விதை நசிக்கினவனானாலும் அணுகலாகாது. இந்த இடத்துல பாருங்கள், கூணனும் குள்ளனும் பூவிழந்த கண்ணனானாலும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கூணாக இருக்கிறவங்கள கூட சபையில் என்ன பண்ண மாட்டாங்களாம்மா, சேர்த்திக்க மாட்டாங்களாம்மா. அதே போல் குள்ளனாக இருக்கிற, இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேர் குள்ளர்களாக இருக்காங்க. ஐயோ நான் ஏன் இப்படி குள்ளமாக இருக்கிறேன், நான் ஏன் இப்படி ஊனமாக இருக்கேன், எனக்கு ஏன் கை இப்படி இருக்குது, கால் இப்படி இருக்குது, என் கண்டு மாறுபாடாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறவர்கள், அப்படி இருக்கிறவர்களும் விதை நசுக்கினவனானாலும் அணுகலாகாதுன்னு சொல்கிறார். அதே 18வது வசனம் பார்த்திங்கன்னா, அங்கவீனம் உள்ள ஒருவனும் அணுகலாகாது. தன்னுடைய சரீரம் முழுவதத்திலும் அதாவது அங்கங்கே இருக்கணும். அப்படி இல்லாமல் அங்கவீனம் உள்ளவன் ஒருவனும் அணுகலாகாது. குருடனானாலும் சப்பானியானாலும் குறுகின அல்லது நீண்ட அவயம் உள்ளவனானாலும். குறுகிய கையே நீண்ட கையே. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் கொஞ்சம் சுருங்கி இருக்கும், இன்னொருத்தருக்கு கால் ஒரு கால் பெருசாக இருக்கும், ஒரு கால் சின்னதாக இருக்கும். அவங்களால பார்த்திங்கன்னா சரியாக நடக்கக்கூட முடியாது. வீதிகளில் பார்க்கும் பொழுது அவர்களை பரிதாபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களை பார்க்கும்போது நமக்கு கண்களில் கண்ணீர் வரும். கர்த்தர் ஆண்டவர் ஏன் இப்படி படைச்சாரு,
அப்படின்னு சொல்லி கூட சில நேரங்களில் நம்ம கேட்கக்கூடும். அப்படிப்பட்டவர்களெல்லாம் கர்த்தர் வந்து அந்த பஸ்கா பண்டிகையில் கலந்துக்க கூடாதுன்னு என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே இப்படியெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும். அப்போ ஆண்டவர் வந்து பரலோக ராஜ்யத்திலிருந்து இவர்களெல்லாம் கண்ணோக்கி பார்த்தார். அதனால தான் கன்னிமரியாவின் இடத்துல பிறந்து ஒரு மனிதனாய் வந்தார். ஆனால் இவர்களெல்லாம் பாருங்கள், ஆண்டவர் முதல்ல படைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இவர்களை ஆணும் பெண்ணுமாகத்தான் படைத்தார். ஆதியாகமம் 1 பார்க்குறோம், அது 2 பார்க்குறோம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை ஏற்ற காலத்தில் கொடுக்கிறார். ஆனால் இவர் வந்து இவரோட சாயலில் தான் மனிதனை படைத்திருக்கிறார் இல்லைங்களா? ஆனாலும் அன்னகர்களும் இந்த நம்ம வாசித்த மத்தேயு 19:12 பார்த்தோம்னா, தாயின் வயிற்றில் அன்னர்களாய் பிறந்தவர்களும் உண்டு. இப்போ தாயின் வயிற்றில் அன்னர்களாய் பிறந்தவர்களுக்கு நான் ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன். அவர்கள் திருமணம் செய்யாமல் இருப்பது நலம். ஏனால் அவர்கள் வந்து திருமணம் செய்து அந்த பெண்ணின் வாழ்க்கையை கெடுப்பதற்கு அது ஒரு காரணமாய்விடும். ஆகையால் தாயின் வயிற்றிலே இருந்து அன்னர்களாய் பிறந்தவர்கள் திருமணத்தை கொஞ்சம் தடை செய்து போட்டால் நன்றாக இருக்கும். மனுஷர்களால் அன்னர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு. இப்போ மனுஷர்கள்னால் யாருங்க? வீட்டில் இருக்கிற அம்மா, அப்பா, மனைவி, பிள்ளைகள், இவர்களால் திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், நல்ல வசதியாக வாழணும் அப்படின்னெல்லாம் சொல்லி அநேகர் வந்து துன்புறுத்தி கொண்டு இருக்கிறதுனால அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நாங்கள் என்ன வந்து இந்த குடும்ப வாழ்க்கையே எங்களுக்கு ஆகாது, நாங்கள் எங்கேயாவது ஓடி போயிடுறோம், சன்னியாசியாக போயிடுறோம், காசிக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறோம். அப்படி குடும்பத்தை விட்டு விலகி ஓடுகிறவர்களெல்லாம் உண்டு இல்லைங்களா? அப்புறம் பாருங்க, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. பரலோக ராஜ்யத்தின் ஆவிக்குரிய விஷயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டே இருப்பாங்க. அவங்க தேவனோடு கூட இருக்கும்போது அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் இல்லாதபடியினால தேவனோடு கூட நம்ம இருந்தால் போதும், தேவனை துதித்தா போதும், தேவனை வந்து ஸ்தோத்திரித்தா போதும், தேவனை பற்றி மற்றவர்களுக்கெல்லாம் சொன்னால் போதும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்குள்ளே வந்தோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திருமண வாழ்க்கையை வெறுக்கிறாங்க. வெறுத்து அவர்கள் வந்து தேவனுக்கென்று தன்னை நசேனாக மாற்றிக்கொள்கிறவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அன்னகர்களை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கேவலமாக நினைப்போம். ஒரு ஊனர்களை பார்க்கும் பொழுது இவன் என்ன பாவம் செஞ்சானோ இப்படி மொண்டியாக இருக்கிறான், என்ன பாவம் செஞ்சானோ இவன் நொண்டியாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அநேகர் வந்து இந்த உலகத்தில் பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஒரு கண் இழந்தவனை பார்த்திங்கன்னா, ஒரு குருடனை, நீயே ஒரு குருடை, நீ ஒழுங்காக போக மாட்டியா, பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர்களை கேவலப்படுத்தவர்களாக இருப்பாங்க. அப்போ சரீரத்தில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஏதோ ஒரு கட்டிகள் இருக்கலாம், இல்லை கை ஊனமாக இருக்கலாம், கால் ஊனமாக இருக்கலாம். இவர்களெல்லாம் சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் அப்படியே தள்ளி வைப்பாங்க. உன்னால் ஒன்றும் முடியாது, நீ போ, உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லி ஒரு வேலை வாய்ப்பு தேடி அவர்கள் போகும் பொழுது கூட, ஏப்பா நீயே இவ்வளோ ஷார்ட்டாக இருக்க, நீ எப்படிப்பா வேலை செய்வ, உன்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள துரத்து விடுறது நம்ம பார்க்குறோம். ஆனால் இதையெல்லாம் பார்த்த கர்த்தர் ஏசாயா 56வது அதிகாரம் நம்ம எடுக்கலாம்.
என்னோட கூட எடுத்து வாசித்து பாருங்கள். இவர்களுக்கு கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்து, இந்த அன்னகர்களாய், இந்த ஒதுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறவர்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா பார்க்கலாம். 4வது வசனம் 56:4. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், பாருங்க, ஏசியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் ஏசியா தீர்க்கதரிசியோட பேசுகிறார் அன்னகர்களை குறித்து. அன்னகர்கள்னா அன்னகர்கள் மட்டுமல்ல, கூணுழுந்தவர்கள், முடவர்கள், சப்பானிகள், கண்ணிழந்தோர் எல்லாரையும் குறித்து தான் இந்த இடத்துல சொல்லுது. அன்னர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த அன்னகர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு மேன்மையான இடத்தை அவர் வைத்திருக்கிறார். அவர்கள் தினந்தோறும் ஆலயங்களில் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் பிரசங்கம் பண்ண கூட வச்சுருக்காங்க. இப்போ அன்னகர்கள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க, பல துறைகளில் அவர்கள் மேன்மையாக இருக்கிறாங்க. நல்லா படித்திருக்காங்க. ஒரு ஊரில் கலெக்டராக இருக்காங்க, ஒரு ஊரில் ஜட்ஜாக இருக்காங்க, ஒரு ஊரில் டாக்டராக இருக்காங்க. எத்தனையோ அன்னகர்கள் படித்து நல்ல ஒரு மதிப்பில் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் அன்னகர்கள் தானே அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு இதில் பார்ப்பாங்க. ஆனால் தேவன் அவர்களை அப்படி பார்க்கறதில்லை என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். 5வது வசனம் பாருங்க. நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதிலுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திற்குள்ளும் உரிய இடத்தையும் கீர்த்தியும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்க, அவர்கள் என்னுடைய ஆலயத்தில் மதில்களுக்குள்ள, என் ஆலயத்தில் இருக்கிற இந்த உள்ள குமாரர்கள் இருப்பாங்க, குமாரத்திகள் இருக்கிறாங்க. ஏன்னா தேவனுக்கு எல்லாருமே ஆதாம் முதல் இன்று பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னா அவர் தான் கர்ப்பத்தை திறக்கிறவரும் அடைக்கிறவருமா இருக்கிறார். அன்னாளுக்கு அடைத்திருந்த பொழுது அன்னாள் ஆலயத்தில் சென்று கதறி அழுகிறாள், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை வேணும், நான் அப்படி ஒரு பிள்ளை பிறந்தால் இந்த ஆலயத்திலேயே நான் அவனை விட்டு விடுகிறேன், உம்முடைய ஊழியத்துக்கென்று அவனை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி கதறி அழுகிறாள். கதறி அழுகும் பொழுது தேவன் அவளுடைய அழுகுரலை கேட்டு அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். அவர் தான் தீர்க்கதரிசியான சாமுவேல். அதுபோல் இவர்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, குமாரத்திகளுக்குள்ளும் கீர்த்தியை பார்க்கலாம். அவருடைய குமாரத்திகளுக்குள்ள கீர்த்தியை பார்க்கிலும் இந்த அன்னகர்களுக்கு அவர் உத்தமமான ஒரு இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அது அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். 6வது வசனம் பாருங்க. கர்த்தரை செவிக்கவும், அவர்கள் எதுக்குங்க? கர்த்தரை செவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும். எத்தனையோ பேர் கர்த்தரை அறிந்தவர்கள் இருக்காங்க, ஆனால் அவங்க என்ன பண்ணுறது இல்லைங்க, செவிக்கிறது இல்லை. காலையில் எழுந்திரிச்சு தேவனை தேடுகிற சமயத்தில் தேடுங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அவர்கள் காலையில் எழுந்தவுடன் கர்த்தரை தேடுகிறதில்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதை விட கிறிஸ்தை உடையவர்கள் என்று சொல்லணும். அநேகர் இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லலாம், அது சாட்சி தான். இருந்தாலும் நமக்கு தெரியணும், நம்ம கிறிஸ்தோட இருக்கிறோமா, அவரை செவிக்கிறோமா, அவரை துதிக்கிறோமா, அவர் சொன்ன அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறோமா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்துங்க, அநேகர்களுக்கு கர்த்தர் செவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும். இப்போ ஒரு குருடன், ஊனன், முடவன், சப்பானி இவர்களெல்லாம் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் தேடி வருகிற தேவனாக இருக்கிறார்.
ஏன்னா அவர் நல்லா இருக்கிற யாருக்காகவும் அவர் என்ன பண்ணல, இந்த பூமியில் வரல. புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்ததே நான் பாவிகளுக்காக தான் வந்தேங்கிறார். 18 வருடமாய் கூனியாய் இருந்த அந்த மகளை நிமிரச் செய்தார். சப்பானியை நடக்க வைத்தார். குருடர்களை பார்க்க வைத்தார். முடவரை எழுந்து நடக்கும்படியாக செய்தார். ஏன்னா தேவன் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர். இப்படிப்பட்டவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, எனக்கு சரீரத்தில் பல வியாதிகள் இருக்குது, பல பலவீனங்கள் இருக்குன்னு என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றையும் சரி செய்ய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு. அவரை மட்டும் அண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா வேதம் சொல்கிறது, அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. அப்படி அண்டிக் கொள்ளும் பொழுது அவர் உங்களுடைய இந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் தள்ளப்பட்டார்களோ, ஒதுக்கப்பட்டார்களோ, அவர்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாருங்களாமா, உயர்த்தி வைப்பாரா. நம்ம யாரெல்லாம் அற்பமாக நினைக்கிறோமோ அவர்களை அற்புதமாய் மாற்ற என் தேவனாலே கூடும். நான் இந்த சமுதாயத்தில் ஒரு அற்பமாக இருக்கிறேன் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இங்கே கர்த்தரை செவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும். பார்த்தீங்களா, இந்த ஸ்லாக்கி யாருக்கு கிடைக்கும்? அன்னகர்களை கூட ஒரு ஊழியக்காரர்களாய் மாற்ற என் தேவனாலே ஆகும். இந்த செய்தியை யாராவது அன்னகர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உங்களை கர்த்தர் மேன்மையாக வைக்கத்தான் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய பின்மாற்றமான வாழ்க்கைகளை எல்லாம் விட்டு தேவனை நோக்கி வரும்பொழுது தேவன் உங்களை அனைத்து ஆலயத்தில் பெரிய இடத்துல உங்களை வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, ஊழியக்காரராகவும் அவரை சேர்த்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும். பார்த்தீங்களா, இங்கே அந்நிய புத்திரர் தேவனை அறியாதவர்கள் கூட தேவனை அறிந்து கொண்டால், தேவனை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால், உங்களையும் அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா உங்களையோ என்னையோ மற்ற எல்லாரையும் படைத்தவர் அவர் ஒருவரே. அதை என்று நம்ம உணர்கிறோமோ அப்பொழுது தேவனிடத்தில் நம்ம வந்துடுவோம். நம்ம வருவதை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்தில் வரும்பொழுது அந்த தகப்பன் எவ்வளவாய் மகிழ்ச்சி அடைவான், அதை காட்டிலும் மேலாய் மகிழ்ச்சி அடைய என் தேவன் இருக்கிறார். 7வது வசனம் பாருங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து உங்களை எல்லாம் என்ன பண்ணுறாராமா, அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது எந்த மூலையிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உங்களை எல்லாம் அவர் அழைத்து கொண்டு வருகிறவராக இருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். உங்களை எல்லாரும் புறக்கணிக்கிறார்களா? கவலைப்படாதீங்க. இந்த உலக இரட்சகர் ஒருவர் உண்டு. அண்ட சராசங்களையும் படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். உங்களெல்லாம் என்ன பண்ணுவாராமா, மகிழ பண்ணும்படியாக உங்களை கொண்டு வருவார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் பட்ட துன்பத்துக்கும் வேதனைக்கும் அவமானங்களுக்கும் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக அவர் ஒருவர் தான் கொண்டு போக முடியும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியோர்களே, சிறியோர்களே, யாவரும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்களா, அப்பொழுது நீங்கள் தேவனிடத்தில் வந்து திரும்பி நீங்கள் என்னெல்லாம் விண்ணப்பிக்கிறீர்களோ, எதை குறித்து ஜெபிக்கிறீங்களோ அவைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும்னு சொல்கிறார்.
உங்களையே அங்கீகரித்த தேவன் உங்களுடைய விண்ணப்பங்களையும் உங்கள் ஜெபங்களையும் உங்கள் தேடுதலையும் உங்கள் ஏக்கங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் திரும்பும் பொழுது அவர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்த அவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். பார்த்தீங்களா, அவருடைய வீடு சகல ஜனங்களுக்கும். அவர் எல்லாம் யார் தேடி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது ஜெப வீடு எனப்படும். 8வது வசனம் பாருங்க. இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர். நம்ம எல்லாருமே இஸ்ரவேல் பிள்ளைகள் தான், இஸ்ரவேல் தேவனின் பிள்ளைகள் தான். ஏதோ ஒரு சில காரணங்களால் வெளியே போயிருப்போம். ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு இழப்பு. என்னடா ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை விட்டு தள்ளி போயிருப்போம். ஜெபிக்காமல் இருக்கலாம், வேதம் வாசிக்காமல் இருக்கலாம், தேவனுடைய ஆலயத்தை தேடாமல் இருக்கலாம். இப்படியெல்லாம் எத்தனையோ பேர்கள் உண்டு. சர்ச்சுக்கு போய் போய் எனக்கு என்ன பிரதர் கிடச்சிது, எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, எனக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லையே என்று சொல்லி ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு படுத்து கொண்டு நடந்து கொண்டு யோசித்து கொண்டிருக்கிற ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர். யாரெல்லாம் தள்ளப்பட்டோன்னு நினைக்கிறோமோ உங்களைத்தான் ஆண்டவர் தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவருடைய கைகளை விட்டு ஓடலாம், ஆனால் அவர் ஒருபோதும் உங்கள் கைகளை விடுவதில்லை. உங்கள் கைகளை இறுக பற்றுகிற தேவன், உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். தாய்கள் கருவிலை உருவாவதற்கு முன்னவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தும் இருக்கிறேன் சொல்லிக்கார். நம்ம தான் அவரை விட்டு ஓடுறோம், ஆனால் அவர் நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்றார். இன்னும் எங்கெல்லாம் மூளை முடுக்கில் இருக்கிறீர்களோ, அன்னர்களாய் பிறந்து விட்டோமே என்று சொல்லியிருக்கிறீர்களோ, அன்னர்களாய் மாறிவிட்டோமே என்று சொல்லியிருக்கிறீர்களோ, சமுதாயத்தினால குடும்ப சூழ்நிலையினால எத்தனையோ பேர்கள் அன்னர்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். உங்களை எல்லாம் தேவன் மேன்மையாக வைக்கும்படி தான் அழைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா, இயேசு ஊழியம் செய்ய வருகும் பொழுது 3 வருஷத்தில் அவர் செய்த ஊழியங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லவர்களுக்காக அவர் வரவே இல்லைங்க. சரீரத்தில் பலவீனம் உள்ளவனை, குருடனை, ஊனனை, இவங்களை தான் அவர் தேடி தேடி வருகிறார். மரித்து போயிருக்கிற லாசரை கூட 4 நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லும்போது அவர் எழுப்ப வல்லவராக இருந்தார். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, ஒருபோதும் நீ கர்த்தரை விட்டு விலகி ஓடிவிடாதே. அப்படி விலகி எங்கேயாவது இருந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் வரும் பொழுது அவர் தன் 2 கைகளை விரித்து உங்களை அழைக்க, அணைத்து கொள்ள, உங்களுக்கு வாழ்க்கையை மாற்ற, உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நெட்டில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதில் விதை அகற்றப்பட்ட, அதாவது ஆண்மை போக்கப்பட்டதை ஆண். குறிப்பாக கடந்த காலத்தில் சில கீழை நாடுகளில், அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ராஜா காலங்களில் எஸ்தர் அது போன்ற ராஜஸ்திரிகளை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல யாரும் போகக்கூடாது. அப்படி இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்களாமா, இந்த விதை அகற்றப்பட்ட, அதாவது ஆண்மை போக்கப்பட்ட அந்த வாலிபர்களை தான் அந்த இடத்துல காவலாக வைப்பாங்களாமா. அவர்களெல்லாம் அந்த காலத்தில் காவலாக நியமிக்கப்பட்டிருந்தாங்களாமா. இதே சிறு வாலிப பிள்ளைகளை எல்லாம் காவலாக வைத்தா என்ன நடக்கும்னு பாருங்க.
அதனால தான் தேவன் அந்த காலத்தில் ஞானமாய் இவர்களை காவலுக்காக வைத்தார்கள். பெண்களை பாதுகாக்கிறவர்களாக அன்னகர்கள் இருக்கிறார்கள் இன்றும். அவர்கள் பெண்களிடத்தில் போய் யாருமே சண்டை போட்டுறதோ இதை நம்ம இந்த தேசத்தில் பார்க்கவே முடியாது. அவர்கள்ட்ட எல்லாம் நல்லா ஜாலியாக பேசுவாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மீண்டும் நம்ம மத்தேயு கடைசியாக வருவோம். தாயின் வயிற்றிலே அன்னர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னர்களாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோகத்தின் நிமித்தம் தங்களை அன்னர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். நன்றி. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி இந்த வேளையில் ஜெபம் செய்வோம். கேட்ட வசனத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்களை இருதயத்தை ஆராய்ந்தறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒன்றுமில்லை. உள்ளத்தின் ஆழத்தில், அப்பா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் ஊனனா இருக்கிறேனே, நான் குருடனா இருக்கிறேன், அப்பா அப்பா செவிடனா இருக்கிற சுவாமி. அதாவது உடல் ரீதியாய் ஊனமாக இருக்கிறவரை விட தேவனை அறியாமல், தேவனை தெரிந்து கொள்ளாமல் எத்தனையோ செவிடர்கள் உண்டு. வேதத்துக்கு தன் செவியை விளக்குகிறவர்கள் உண்டு. அவர்கள் எல்லாம் இப்பொழுது தேவனிடத்தில் திரும்புங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருவனையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. யாரெல்லாம் அவரிடத்துல வருகிறீர்களோ அவர்களை அணைத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். இதுவரை இந்த வசனங்களை கேட்ட பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கேட்ட சத்தியத்தின்படி சத்தியமாய் நடக்க நீங்கள் உதவி செய்யணும் என்று ஆண்டவரிடத்தில் கெஞ்சுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருக்கு இது லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டும் சந்திப்போம்.